இனிய காலை வணக்கம். ஸ்ரீ சுக்கிரன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம், அக்கரைப்பட்டி சாய்பாபா கோவில் அறிகிறது நமது அலுவலகம். இன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடும்பத்தில் சண்டை சச்சரவு அவ்வப்போது வந்துகிட்டே இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காம இருப்பாங்க. கணவன் மனைவி இடையே சண்டை, குழந்தைகள் சொல் பேச்சு கேட்கலாமை, குடும்பத்தில் வரம்புக்கு மீறிய செலவுகள், குடும்பத்தில் அடிக்கடி தகராறுகள், குடும்பத்தில் நிம்மதி இல்லாத போக்குகள், அடிக்கடி வாக்குவாதங்கள், சண்டை, குழந்தைகளுக்கிடையே சண்டை, சுய பேச்சு கேட்காதமை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்கும். இப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னா, இந்த குடும்ப சண்டை தீர்வதற்கு எளிய பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, கோவிலோட வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு. ஸோ அந்த வகையில் என்று பார்க்கப்படும் போது, ஜாதகத்திலையும் செவ்வாய் சனி சேர்க்கை, செவ்வாய் சனி பார்வை, இந்த மாதிரி இருந்தாலும் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதற்கெல்லாம் அந்த காலங்களில் நம்மளுடைய பழங்காலங்கள் ரிஷிகள், முனிவர்கள் இந்த ஜோதிட சார்ந்த விஷயங்களில் சொல்லும்போது, அஷ்டமி அன்று பைரவரை வழிபாடு பண்ணினா உங்களுக்கு பிரச்சனைகள் வராது, சண்டை சச்சரவு இருக்காது, நல்ல சுபத்துடன் வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்களும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயே அடிக்கடி சண்டை ஏற்படுவது, வாக்குவாதம் ஏற்படுவது, சொல் பேச்சு கேட்காமல் இருப்பது, ஜாதக ரீதியாகவே செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படுவது, கடுமையான பாதிப்பு உள்ளாகி இருந்தீங்கன்னா, இதுக்கு எளிய பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, பைரவரை வழிபாடு செய்வது சிறப்பு. அது என்னைக்கு அப்படின்னா, தேய்பிறை அன்று வரக்கூடிய அஷ்டமி திதியில், தேய்பிறையில் அன்று அஷ்டமி திதியில் வரக்கூடிய பைரவர் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு தரும். அதற்கு நல்ல சிறப்பான ஒரு இடம் அப்படின்னு பார்க்கும்போது, சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வைரவன்பட்டி உள்ள மாக்தான் பைரவரோட வழிபாடு சிறப்பு கொடுக்கும். அதே மாதிரி திருப்பத்தூரில் அருகில் இருக்கக்கூடிய யோக பைரவர் வழிபாடு செய்வதும் சிறப்பு. நீங்கள் இங்கு சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக குறைந்தது ஒரு 7 வாரமாவது இங்கு சென்று வழிபாடு செய்து கொள்வது. அப்போ 7 வாரம் அப்படின்னா 7 அஷ்டமி தேதியில் மாதத்திற்கு 2 வரும். ஒரு மாதத்திற்கு தேய்பிறையில் வரும், வளர்ப்பிறையில் வரும். நம்ம சொல்கிறது தேய்பிறையில் மட்டும்தான். அப்போ தேய்பிறை மாதம் ஒன்றுக்கு அப்படிங்கும்போது 7 மாதம் தொடர்ச்சியாக சென்று வழிபாடு செய்து வந்தால், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு, வழக்குகள், தேவையற்ற மனப்போக்குகள், குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காமை இருப்பது போன்ற அனைத்து சுபங்களும் நடைபெறும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க பிரபஞ்சம்.